இந்த வீடியோவில் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் கன்சோல் அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணலான்னு பாருங்கள். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடில் வந்து சர்ச் ஃபார் டெம்ப்ளேட்னு இருக்கும். அதில் கன்சோல் அப்ளிகேஷன் .NET ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கன்சோல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். F#, C#, VB அந்த மாதிரி. பட் நம்ம வந்து C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு ப்ராஜெக்டோடைய பேர், லாகின் பேஜ், ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் ப்ரோக்ராமிங்குடைய ஸ்ட்ரக்சர் இது தான். ஓகே, ஸோ இங்கே மேலே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே கிளாஸ் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தேவையில்லை, மெயினாக யூஸிங் சிஸ்டம் மட்டும் போதும். பட் தேவைப்படுது அப்படின்னா நாம் இதை வந்து கமெண்ட் லைனில் போட்டுக்கலாம். 1 செகண்ட். ஸோ கமெண்ட் லைன் அப்படிங்கும்போது ஒரு // போட்டு ஸ்டார் கொடுக்கணும். அண்டு எண்டு பண்ணும்போது அகெயின் ஸ்டார் போட்டு // வந்து கொடுக்கணும். ஒருவேளை கொடுக்கலன்னா அது ஃபுல் லைனுமே என்ன ஆகிடும்னா கமெண்ட் லைனுக்கு மாறிடும். ஸோ எந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு ஸ்டார் போட்டு அகெயின் ஒரு // போட்டிங்கன்னா போதும். இதை வந்து மல்டி லைன் கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே வந்துட்டு சிங்கிள் லைன் கமெண்ட் லைனும் இருக்குது. அதை நான் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய யூஸிங் சிஸ்டம் வந்து நான் ஹைட் பண்ணுறேன். அது வந்து சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பட் அது இல்லாமல் நம்மளால் ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியாது. சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே, இப்போ இதை நான் சொல்லிடுறேன், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுதான் இந்த மெயின் ப்ரோக்ராமோட கண்டென்ட்னு சொன்னேன். இது அப்ளிகேஷனுடைய பேர் அண்ட் இது கிளாஸுடைய பேர். இது மெயினான ப்ரோக்ராம், அதாவது மெத்தட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எந்த இடத்துலேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்பர் 14 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மெயின் மெத்தட்லேருந்து தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இதை பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லாகின் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் ஒரு 2 இன்புட் யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். 2 இன்புட் வந்துட்டு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தான் வாங்க போகிறோம். அது கேரக்டர்ஸாக தான் இருக்க போகுது. யூசர்கிட்டேருந்து வாங்கிறதுனால நம்ம console.readline அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யூஸிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மேலே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த லைன் கொடுத்தோன்னே இந்த யூஸிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம மேலே வந்து கமெண்ட் லைனில் போட்டதுனால இது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். ஓகே, இப்போது இந்த லைனே நான் கமெண்டில் போடுறேன். உங்களுக்கு இங்கே தெரியும் எரர் வருதா? ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக வந்துட்டு அந்த சிஸ்டம் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு இந்த console.readline அப்படிங்கிற லைனை வந்து யூஸ் பண்ண முடியும். இது எதுக்காகனா யூசர்கிட்டேருந்து இன்புட் கேட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதே மாதிரி செகண்ட் இன்புட்டையும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் தான் வாங்க போகிறோம், அதுவும் யூசர்கிட்டேருந்து தான் வாங்க போகிறோம். ஸோ 2 இன்புட்டையும் நம்ம கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 இன்புட்டையும் செக் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது இந்த யூசர் நேமு ஒரு டம்மி டேட்டாவோடு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கம்பேர் பண்ண போகிறோம். 2 ஈக்குவல் கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்ட்ரிங் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூசர் நேமுக்கு ஒரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங்குங்கிறதுனால கொட்டேஷன் போட்டுக்கணும். நான் டம்மி டேட்டாவை யூசர்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஒரு வேல்யூவை நீங்கள் செக் பண்ணணும், அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 வேல்யூவையும் செக் பண்ண போகிறேன். யூசர் நேமையும் செக் பண்ண போகிறேன், பாஸ்வேர்டையும் செக் பண்ண போகிறேன். அதனால் ஆம்பர்சன்ட் சிம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்போ பாஸ்வேர்டு ஈக்குவல் டு அதுக்கு ஒரு டம்மி டேட்டா பாஸ். ஓகே, இப்போ இந்த 2 டேட்டாவும் வந்துட்டு கரெக்டாக இருந்தால், அதுக்கு தான் அந்த ஆம்பர்சன்ட் கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் என்ன வேணால் இன்புட் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ console.writeline, ஸோ வேலிட் லாகின் ஆர் வேலிட் சம்திங் ஏதோ ஒன்று, அதுவும் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்து நம்ம ஒரு செமிகோலன் வந்துட்டு வச்சுக்குவோம். அது வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்காக அந்த லைனை. இந்த பிளாக் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய இன்புட் வந்துட்டு
தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது எல்ஸ் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ console.write லைனில் இன்வேலிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் ஆஃப் த லைனில் நம்ம செமிகோலன் வந்து வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பிளாங்காக இருக்குது, 2 இன்புட் கொடுக்குறோம். நான் யூசர்னு கொடுத்துருக்கேன், அகெயின் பாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தோன்னே நமக்கு வந்து வேலிட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதில் நான் என்ன இன்புட் கொடுக்கணுன்னே தெரில, ஏன்னா எம்டியாக இருக்குது. அப்போ யூசருக்கு புரியாது. ஸோ அப்போ யூசருக்கு புரியணும் அப்படின்னா நம்ம ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மூலமாக கொடுக்கலாம். இது 2 இன்புட்டு. அப்போ அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, அதாவது இந்த பேஜ் எக்ஸிக்யூட் ஆன உடனே எனக்கு உங்கள் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள், என்டர் யூசர் ஆர் என்டர் யூசர் நேமு, என்டர் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ யூசர் நேம் மாதிரி நம்ம பாஸ்வேர்டுக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ என்டர் யூசர் நேமு. ஸோ அப்போ இது ஈஸியாக புரியும் யூசருக்கு. நான் யூசர்னு கொடுக்குறேன், என்டர் பாஸ்வேர்டு, பாஸ்ன்னு கொடுக்குறேன், வேலிட். ஓகே, கிளியர். இப்போது இது வந்து ட்ரூ பிளாக் மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஃபால்ஸ் பிளாக்கை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். நான் யூசர் 1ன்னு கொடுத்துட்டு பாஸ் கொடுத்தா இதில் ஒரு இன்புட் தான் கரெக்டு, ஒரு இன்புட் வந்துட்டு தப்பு. அப்போ இன்வேலிட் தான். அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா யூசர் நேமை கரெக்டும் பாஸ்வேர்டை வந்து தப்பாக கொடுக்குறேன். அப்போவும் நமக்கு இன்வேலிட் அப்படிங்கிற அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அகெயின் பாருங்கள். இப்போ நான் 2மே தப்பாக கொடுக்குறேன். யூசர் 1 பாஸ் 1ன்னு கொடுக்குறேன், இன்வேலிடு. ஸோ நெக்ஸ்ட்டு யூசர்னு கொடுக்குறேன், பாஸ்ன்னு கொடுக்குறேன், பட் இன்வேலிடும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல நான் யூசர் பாஸ்வேர்டுக்கு வந்து கேப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே நான் வேல்யூஸை வந்து அதாவது கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோவர் கேஸில் தான் கொடுத்துருக்கேன். அப்போ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், யூசர்னு கொடுக்குறேன், அடுத்து பாஸ்ன்னு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போது ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த இடத்துல எடுத்துக்காது. அப்போது நம்ம எத்தனை கேரக்டர் கொடுத்துருக்கோம், 4 கேரக்டர்ஸ் இருக்குது, அப்பர் கேஸில் இருக்குது, லோவர் கேஸில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நமக்கான கரெக்டான அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது இதில் புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.